வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்ரிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே சென்ற பதிவில் நாம் கர்ணனை சிக்க வைப்பதற்காகவே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வேறு திசைக்கு தப்பித்து சென்றார்கள் என்று கண்டோம். மேலும் இவர்களை பின்தொடர்ந்து கர்ணன் பின்னாடியே சென்றான். மேலும் பின்தொடர்ந்து இவர்களை நெடுநேரமாகவே பின்தொடர்ந்தான். மேலும் அந்த பயணம் நெடுநேரமாகவே இருந்தது. மேலும் தக்க சமயம் வரும்பொழுது கர்ணன் மாட்டிக்கொள்வான். அப்பொழுது அவனை வதைப்போம் என்று கூறினான் கிருஷ்ணன். எனவே அந்த சமயம் வந்துவிட்டது. எனவே கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் புதைந்து விட்டது. அந்த காரணம் என்னவென்றால், மேலும் அவன் பெற்ற சாபம் என்னவென்றால், கர்ணன் ஒரு முறை உலா செல்லும் பொழுது, அதாவது வீதி உலா செல்லும் பொழுது தேர் சக்கரம் தேறி பாய்ந்து கொண்டே சென்றது. தேரில் ஏறிக்கொண்டு கர்ணன் ராஜாவாக உலா சென்றான். அப்பொழுது ஒரு பாம்பானது ஒரு சிறுவனை வழி மறித்து கொண்டு அவனை வதைப்பதற்காகவே சென்றது. மேலும் அந்த பாம்பானது அந்த சிறுவனும் பழம் எடுத்து ஆடியது. அந்த சிறுவனை கடித்து விடுவதற்காகவே அந்த பாம்பானது முயற்சி செய்தது. எனவே அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே கர்ணன் தன் வில்லினை எடுத்து ஒரு அம்பினை செலுத்தி அந்த பாம்பை வதைப்பதற்கு முன் சென்றான். மேலும் அந்த அஸ்திரத்தை கண்ட பாம்பானது அந்த அஸ்திரத்தில் தப்பிக்கும் வண்ணம் அந்த பாம்பானது வேறு திசைக்கு சென்றது. எனவே அந்த அஸ்திரம் அந்த சிறு பாலகனை தாக்கியது. அந்த சிறு பாலகன் மாண்டு போனான். எனவே கர்ணனால் ஒரு மகனை இழந்த அந்தணன் கர்ணனுக்கு ஒரு சாபம் இட்டான். எனவே நான் இன்று என் மகனை இழந்து விட்டேன் கர்ணா, உன்னால். நீ எதற்கு இப்படி செய்தாய் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் நீ தயாளனும் ஆவாய், ஏன் என் மகனை வதைத்தாய் என்று கூறினாள். அதற்கு நடந்ததை முழுவதையும் கர்ணன் கூறினாள். எனவே ஒப்புக்கொள்ள முடியாத அந்த அந்தணன் என்ன கூறினாள் என்றால், சீறிப்பாயும் உன் தேர் சக்கரமும் கம்பீரமாய் அமர்ந்து கொண்ட உன் தேரும் நீ போரில் உச்சத்தில் இருக்கும் பொழுதும், நீ போரில் ஆக்ரோஷமாக உக்கிரத்தில் போர் செய்யும் பொழுதும் பூமியில் மாட்டிக்கொள்ளும். இது என் சாபமாகும் என்று உரைத்தார். எனவே அவர்களின் சாபத்தை கர்ணன் ஏற்றுக்கொண்டார். எனவே உங்கள் சாபம் பலிக்கட்டும் என்று உரைத்தார் கர்ணன். மேலும் அந்த அந்தணர் ஒன்று கூறினார், இவ்வாறு என் சிறுவனை வதைத்த கர்ணா, நீ விரைவாக மண்ணில் சாய்வாய். இது எனது சாபம். நான் என் சிறுவனை, என் சிறு பாலகனை இழந்து தவிக்கிறேனோ அதே போல நீ தவிர்ப்பில் ஆழ்வாய். யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது. யாரும் இன்றி நீ தனியாக தான் மாண்டு போவாய் என்று உரைத்தார். மேலும் கர்ணன் வேறு திசைக்கு செல்லும் பொழுது, வேறு ஒரு போரில் கலந்து கொண்டு திக்விஜயம் செல்லும் பொழுது, அப்பொழுது ஒரு கன்றுக்குட்டியானது கர்ணனின் தேர் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து போனது. எனவே தெரியாதனமாக அந்த கன்றுக்குட்டியும் அந்த பாலகனும் இவனால் வதைக்கப்பட்டார்கள். எனவே கன்றுக்குட்டி அந்த தேர் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உயிரிழந்தது. கன்றுக்குட்டியின் குருதியானது பூமியில் படிந்து விட்டது. இது பூமாதேவிக்கு அவமானமாய் போய்விட்டது. மேலும் பூமாதேவி இந்த அவமானத்தை சகித்து கொள்ள முடியாமலும், மேலும் அவர்களுக்கு இழுக்கினை ஏற்படுத்தி விட்டதை உணர்த்தியும் கர்ணனுக்கு அவரும் ஒன்று சாபம் அளித்தார். அது என்ன சாபம் என்றால், நீ யாரும் இல்லாத தருவாயில் தனியாக சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு இறந்து போவாய் என்று அந்த அந்தணர் உனக்கு சாபம் அளித்தார். மேலும் நான் இன்று உனக்கு சாபம் அளிக்கிறேன். இவ்வாறு நீ அறியாத்தனமாக தெரியாதனமாக ஒரு கன்றுக்குட்டியின் மேலும் ஒரு தாய் பசுவுக்கு தீங்கு செய்து விட்டாய். எனவே அன்று கன்றுக்குட்டியை நீ வதைத்து விட்டாய் கர்ணா. எனவே சீறிப்பாயும் உன் தேர் சக்கரம் காற்றில் கிழித்து கொண்டு ஓடும் உன் தேரானது தக்க சமயம் வரும்பொழுது பூமியில் புதைப்படும். அப்பொழுது அந்த காட்சியை காணும் பொழுது நானே பூமியை ஓரடிக்கு மேலே செலுத்துவேன். உன் தேர் சக்கரத்தை இறுக்கி பிடித்து உன் தேரானது ஓடாது செல்லும் வழியில் நான் அதை தடுத்து நிறுத்துவேன் என்று உரைத்தார்கள் பூமாதேவி. அதற்கு கர்ணன் அதிர்ந்து போனான். இவ்வாறு பல சாபங்களை பெற்றான் கர்ணன். மேலும் பூமாதேவி மேலும் ஒரு சாபத்தை அழகினார். இவ்வாறு நீ கன்றுக்குட்டையும் ஒரு சிறு பாலகனையும் வதைத்துள்ளாய் கர்ணா. எனவே போரில் உக்கிரத்தில் இருக்கும் பொழுது உன் தேர் சக்கரம் பூமியில் புதைப்படும். மேலும் உனக்கு உதவி புரிய யாரும் அங்கு வரமாட்டார்கள். நீ தனியாக சிக்கிக்கொண்டு தரித்தனாய் மடிவாய். மேலும் உனக்கு உதவி புரியும் தேரோட்டியும் உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்று உரைத்தான். எனவே அந்த சாபமும் பலிக்க தொடங்கியது. எனவே கர்ணன் கூறினான் சல்லியனிடம், அரசே, மதுர தேசத்து அரசே, தேர் சக்கரமானது பூமியில் புதைந்து விட்டது. எனவே நாம் இருவரும் சேர்ந்து முயற்சித்தால் இந்த தேர் சக்கரத்தை விடுவிக்க முடியும் பூமியிலிருந்து என்று உரைத்தார். மேலும் சல்லியன் அதற்கு திமிராய் ஒரு பதில் உரைத்தார். மத்திர தேசத்து அரசன் மண்ணில் சென்று தேர் சக்கரத்தை வெளியே கொண்டு வருவதா? இது சாத்தியமற்ற செயல். என்னால் இவ்வாறு செய்ய இயலாது. என் கௌரவம் என்னவாகும் என்று உரைத்தார். அதற்கு கர்ணன் கூறினார், கௌரவம் என்பது செய்யும் வேலையில் அல்ல, மனதில்தான் உள்ளது. எனவே நீங்கள் வாருங்கள், எனக்கு உதவி புரியுங்கள் என்று உரைத்தார். எனவே நீ இகழ்ந்து பேசிய கர்ணா, உனக்கு நான் உதவி புரிய மாட்டேன். என் வேலை என்னவென்றால், அதாவது துரியோதனன் எனக்கு நியமித்த மேலும் எனக்கு ஆணையிட்ட வேலை என்னவென்றால், உனக்கு தேர் ஓட்டுவது மட்டுமே. தேர் சக்கரத்தை வெளியே கொண்டு வருவது, உனக்கு உதவி புரிவது, மேலும் உனக்கு துணையா நிற்பது அல்ல என்று உரைத்தார். மேலும் கர்ணனிடம் சல்லியன் ஒன்று கூறினாள், நான் தேர் ஓட்ட தயாராக உள்ளேன். தேர் ஓடினால் ஓடட்டும், ஓடாவிட்டால் அது அடுபாட்டுக்கு இருக்கட்டும் என்று உரைத்தார். பூமியில் இறங்கி தேர் சக்கரத்தை தள்ளுவது என் வேலை கிடையாது, என்னால் முடியாது. அவ்வாறு இழிச்செயலை என்னால் செய்ய முடியாது என்று உரைத்தார். எனவே நீ முடைந்தால் நீயே அதனை சரி செய்து கொண்டு போரில் வெற்றி பெறு என்று உரைத்தார். தேர் சக்கரத்தில் பூமியில் புதைந்த வண்ணம் கர்ணன் அதனை சரி செய்வதற்காக பூமிக்கு இறங்கி சென்று அதை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்தார். மேலும்
கர்ணன் சல்லியனிடம் ஒன்று உரைத்தார். இங்கே பாருங்கள் மத்திய தேசத்து அரசே, நான் பிறப்பிலிருந்தே அவமானத்தை சகித்துக் கொண்டு வாழ்ந்து இப்போது உன்னத நிலையை பெற்றுள்ளேன். மேலும் உத்தம நிலையை அடைந்துள்ளேன். நான் பிறப்பிலிருந்து தேரோட்டியின் மகனாவேன். என் வளர்ப்பு தந்தையான அதிரதன் எனக்கு தேர் ஓட்டுவதையும் தேர் சக்கரத்தை பூமியிலிருந்து வெளிக்கொண்டு வரும் அனைத்து ரகசியத்தை கூறியுள்ளார். எனவே என் உடம்பில் பலம் உள்ளது, மனதில் உறுதி உள்ளது, நெஞ்சில் தெளிவுள்ளது என்று உரைத்தபடியே இந்த தேர் சக்கரத்தை நான் பூமியிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அர்ஜுனனிடம் போர் புரிகிறேன் என்று உரைத்தான். உனக்கு அனைத்து சாபங்களும் பலிக்க தொடங்கிய பொழுதும் உனக்கு ஆணவம் குறையவில்லை, நீ அழியவிருக்கிறாய் கர்ணா என்று உரைத்தான் சல்லியன். சல்லியனின் அவதூறு பேச்சுக்களை கேட்க முடியாத கர்ணன் ஒன்று கூறினான். நம்பிக்கை துரோகியே, நயவஞ்சகனே, இனியும் அவர்களுடன் சேர்ந்து என்னை நீ பழி வாங்குகிறாயா என்று உரைத்தான். அந்த சமயம் பார்த்து உரைத்தான். சல்லியனுக்கும் கர்ணனுக்கும் இடையே வாக்குவாதமானது தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வாக்குவாதத்தை சகித்து கொள்ள முடியாத கர்ணன் மௌனமாய் இருந்தான். மேலும் இவனுடன் நாம் நேருக்கு நேராக நின்று வாக்குவாதம் செய்வதற்கு கூட இவனுக்கு தகுதியில்லை என்று உரைத்தபடியே கர்ணன் தேர் சக்கரத்தில் இருந்தே மேலும் தேரில் இருந்து இறங்கியபடியே சல்லியன் வேறு திசைக்கு சென்றார். தேர் சக்கரம் பூமியில் வெளிவந்தால் வரட்டும், இல்லை என்றால் அப்படியே இருக்கட்டும். சல்லியன் என்ன உரைத்தார் என்றால், தேர் ஓடினால் ஓடட்டும், ஓடாவிட்டால் போகட்டும் என்று உரைத்தபடியே தேரிலிருந்து இறங்கிவிட்டு அந்த யுத்தகலத்திலிருந்து வேறு திசைக்கு சென்றார். எனவே சல்லியன் அவனை விட்டு துரோகம் செய்துவிட்டு போய்விட்டார். போய்விடு துரோகியே, உன் தெய்வம் எனக்கு தேவையில்லை என்று கர்ஜித்தபடியே கர்ணன் அந்த தேர் சக்கரத்தை வெளியே கொண்டு வரும் முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டார். அந்த தேர் சக்கரத்தை வெளியே கொண்டு வரும் முன்பே தியானித்து அந்த திவ்ய தனுசை, அதாவது விஜய தனுசை, சிவபெருமானின் அம்சமான அந்த ருத்ர தனுசை தேர் தட்டில் இட்டு தான் கர்ணன் இறங்கி வந்து இவ்வாறு தேர் சக்கரத்தை வெளியே கொண்டு வர முழு முயற்சி செய்தார். கர்ணனால் அந்த தேரை ஒரு அடி கூட முன்னுக்கு தள்ள முடியவில்லை. இந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து ஒன்று உரைத்தான். இங்கே பார் அர்ஜுனா, இவன் சிக்கி கொண்டு விட்டான், இவனை நாம் கொன்று விடுவோம், இவனை வதைத்து விடுவோம். எனவே உன் அம்பு மடிகளை கர்ணன் மீது செலுத்த அவன் மாண்டு விடுவான் என்று உரைத்தான். மாதவா, இவ்வாறு நிராயுதபாணியாக இருக்கும் கர்ணன் மீது நாம் தாக்குதல் செலுத்துவது யுத்த தர்மத்துக்கு மீறி நடக்கும் செயலாகும். இது தர்மமும் கிடையாது என்று உரைத்தார். அப்பொழுது அர்ஜுனுக்கு கோபம் வரும் வண்ணம் ஒன்று உரைத்தார் கிருஷ்ணன். என்னவென்றால், உன் மனைவியான திரௌபதி நிறைந்த சபையில் அனைவரும் முன்னிலையில் வஸ்திரத்தை பறிக்கும் பொழுது இவன் மௌனம் சாதித்தான். மேலும் உன் மனைவியான திரௌபதியை அவதூறு சொற்களை சொல்லி காயப்படுத்தி விட்டான். மேலும் உன் மகனான அபிமன்யு வதைப்படும் முன்பு இவன் அமைதியாக தான் இருந்தான். 10 பேர் சென்று அவனை அடித்து கொன்றார்கள். அப்பொழுது இவன் மௌனம் சாதித்தான். அப்பொழுது உன் மகனான அபிமன்யு தேர் தட்டில் அமரவில்லை, எந்த குதிரை மேலும் அமரவில்லை, எந்த அஸ்திரத்தை அவன் கையில் வைத்து கொள்ளவில்லை. எனவே நிராயுதபாணியாய் நிற்கும் அபிமன்யு மீது ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 10 பேர் சென்று தாக்குதல் நடத்தி அவனை வதம் செய்தார்கள். மேலும் அவனை வதைத்து மண்ணில் சாய்த்தது கர்ணன் ஆகும். எனவே கர்ணன் வதம் செய்ய வேண்டும், நாம் அனைவரும் சேர்ந்து என்று உரைத்தான் கிருஷ்ணன். வாழ்வுள்ள வரை உனக்கு தீமைகளை செய்த இந்த கர்ணன் மேலும் பல்வேறு சதி திட்டங்களை புரிந்தான். மேலும் பல்வேறு சதி செயல்களையும் புரிந்தான். சகுனிடம் சேர்ந்தும் துரியோதனரிடம் சேர்ந்தும். இவனை வதைப்பதே சரி, இவனை வதைத்து மண்ணில் சாய்த்து விடு அர்ஜுனா, காலம் தாழ்த்தாதே என்று உரைத்தான். காலம் தாழ்த்தி விட்டான். இவன் தேர் சக்கரம் பூமியிலிருந்து வெளிப்பட்டுவிடும். எனவே இவன் மாட்டிக்கொள்ள மாட்டான். நாம் இவ்வாறு செய்யாவிட்டால் இவன் வதம் நடக்காது என்று உரைத்தார் கிருஷ்ணன். இப்பொழுது நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்த கர்ணன் மீது அர்ஜுனன் சரமாரியாக தன் அம்புமொழியை செலுத்தினான். மீண்டும் மீண்டும் வேறு திவ்ய அஸ்திரங்களையும் செலுத்தினான். மீண்டும் மீண்டும். எனவே காயமடைந்த கர்ணன், இங்கே பார் அர்ஜுனா, சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாளிகை மீதம் உள்ளது. எனவே அரை நாளிகை எனக்கு அவகாசம் கூட எனக்கு. அப்பொழுது என் சக்கரத்தை நான் வெளியே கொண்டு வந்து உன்னுடன் போர் புரிகிறேன், இல்லை என்றால் என்னை வதைத்து மண்ணில் சாய்த்து விடு என்று உரைத்தான். அப்பொழுது அபிமன்யுக்கு நீங்கள் அனைவரும் நேரம் கொடுக்கவில்லை, அவனை அனைவரும் சேர்ந்துதான் வதைத்தீர்கள், அதற்கு என்ன பதவி கர்ணா என்று உரைத்தான் அர்ஜுனன். மேலும் அபிமன்யுவுக்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து அவகாசம் கொடுக்கவில்லை, அதற்கு சத்திரிய தர்மத்தை விளக்கு, மேலும் அதர்மத்தை எவ்வாறு நீ உன்னிடம் ஆக்கி கொண்டாய் என்று எனக்கு தெரியும், உன் நண்பனின் ஆணைக்கு இணங்கிதானே என்று உரைத்தான் அர்ஜுனன். நான் இன்று அவகாசம் தருகிறேன், அரை நாளிகைக்குள் உன் தேர் சக்கரத்தை வெளியே கொண்டு வா, இல்லை என்றால் மறுநாளிகை உதிக்கும் கணமானது என் சரம் உன் சிரம் கொய்யும் என்று உரைத்தான். எனவே அவன் முழு முயற்சியை மேற்கொண்டான். அவனால் முடியவில்லை. எனவே அந்த அரை நாளிகையும் கழிந்து விட்டது. மேலும் அர்ஜுனன் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். இதை பொறுத்து கொள்ள முடியாத கர்ணன் தன் பிரம்மாஸ்திரத்தை செலுத்த ஆயத்தமாக இருந்தான். அதர்மம் புரியாதே அர்ஜுனா, நீ அதர்மம் புரித்தால் நானும் அதர்மம் புரிவேன் என்று உரைத்தான். நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுவேன். பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிட்டு உன் மீது செலுத்தினான். நான் உன் மீது மட்டும் செலுத்த மாட்டேன், உன் தரப்பில் உள்ள அனைத்து வீரர்கள் மீதும் உன் தனப்பு அனைத்து பிரஜைகள் மீதும் நான் செலுத்துவேன். அது அக்னியை உமிழ்ந்தபடியே உலகம் அனைத்தையும் சாம்பலாக்கிவிடும் உன் தரப்பு வீரர்களே என்று உரைத்தான். நீங்கள் அனைவரும் கூண்டோடு கைலாசம் சென்று விடுவீர்கள் என்று உரைத்தபடி அந்த பிரம்மாஸ்திரத்தை மனதில் தியானித்து அதற்கு உருவம் தர முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவனுக்கு அந்த பிரம்மாஸ்திரம் பயனிட்டு போனது. அந்த பிரம்மாஸ்திரத்தை உருவம் கொடுக்க முடியவில்லை. எனவே சங்கடமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டான் கர்ணன். அப்பொழுது மனதில் குழப்பம் அடைந்தபடியே ஒன்று உரைத்தான். இக்கட்டான சூழ்நிலை ஏன் உருவாகிறது பகவான் பரசுராமரே, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த பிரம்மாஸ்திரம் மேலும் அனைத்து அஸ்திரங்களும் மறந்து போய்விட்டது, நான் பலவீனத்தை உணர்கிறேன், என் மனதில் பலமானது குறைந்தது, மேலும் என் மனதில் தெளிவும் குறைந்தது, உடலில் தெளிவும் மனமும்
அனைத்தும் குறைந்து விட்டது. என்ன நேர்ந்தது எனக்கு என்று உரைத்தான். அதற்கு பரசுராமரின் வாக்கானது நினைவுக்கு வந்தது. செல் மகனே கர்ணா, சென்றுவிடு இங்கிருந்து. வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வரும். அப்பொழுது நீ பெரும் சங்கடத்தில் மூழ்குவாய், பெரும் சோகத்தில் அழுவாய். என்னிடம் நீ அந்தரன் என்று போய்விட்டு பிரம்மாஸ்திரத்தை கற்றாய். மேலும் அனைத்து திவ்ய அஸ்திரங்களையும் போர்க்கலையும் ஞானத்தையும் கற்றாய். அது உனக்கு அனைத்தையும் பயனற்று போகும். வாழ்வில் இக்கட்டான சூழலானது உனக்கு வரும். அப்பொழுது படித்த பாடங்கள், கற்ற திவ்ய வித்தைகள், கற்ற ஞானம் அனைத்தையும் மறந்து தரித்திரனாய் மடிவாய். மேலும் உனக்கு அனைத்தும் பயனற்று போகும். உன் உடம்பில் பலம் குறையும், வண்ணம் ஆனது பலவீனமாக ஏற்படும், மனதில் தெளிவு குறையும் என்று உரைத்தார். எனவே இது நான் உனக்கு இடும் சாபம் அல்ல மகனே, உலகத்தின் எய்தியாகும். எனவே பொய் உரைத்து பெரும் வித்யையானது இவ்வாறு தக்க சமயத்தில் கைவிடும். இதை நீ உணரத்தான் வேண்டும், வாழ்வில் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று உரைத்தார். எனவே பரசுராமரின் சாபமும் பலிக்கத் தொடங்கியது. எனவே அவருக்கு சாபம் வழங்கிவிட்டு பரசுராமரை தன் வழியை பார்த்து சென்று விட்டார், அவனை வழி அனுப்பி வைத்து. எனவே அந்த சாபமும் பலிக்கத் தொடங்கியது. கர்ணனால் பிரம்மாஸ்திரத்தை உருவம் கொடுக்க முடியவில்லை. மேலும் பரசுராமர் வழங்கிய எந்த அஸ்திரத்திற்கும் அவன் உருவம் கொடுக்க முடியவில்லை. திகைத்து போயிருந்தான். அவன் பெரும் சங்கடத்தில் வேதனையில் வாடினான். உடம்பில் ஆனது குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது. உடம்பில் காயமானது ஏற்பட்டு விட்டது. அவன் அம்பு எய்தபடியே திகைத்து போயிருந்தான். ஏன் இந்த சூழல் எனக்கு உருவாகிறது பகவான் பரசுராமரே என்று சிந்தித்தபடியே அவன் மண்ணில் சாயத் தொடங்கினான். எனவே பல்வேறு சூழ்ச்சிகளை செய்துதான் கர்ணன் கொல்லப்பட்டான் என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வாள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் நாராயண நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. உங்களுக்கு வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வருகிறதா? அதை துன்பமாக எண்ணாதீர்கள். அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் எதிர்நீச்சல் போடுங்கள். மேலும் வாழ்வை போராடுங்கள். எனவே உங்களுக்கு துன்பம் வருகிறது என்றால் கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணிய காரியத்தை வருங்காலத்தில் செய்யவிருப்பதை உணர்த்தி அதை உங்களுக்கு வழங்குகின்றார் அந்த துன்பத்தை. எனவே அந்த துன்பத்தை சகித்து கண்டு போராடுங்கள். உங்களுக்கு வெற்றியானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். எனவே வாழ்வில் நீங்கள் புண்ணிய காரியத்தை செய்ய விரும்புகிறீர்கள். எனவே நீண்ட நேரமாக போராடுங்கள். வெற்றியானது நீண்ட நீளமாக உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கிருஷ்ணன் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பார். உங்களுக்கு எப்போதும் அவர் நல்லதை செய்வார், நன்மையை செய்வார். உங்களை காத்து கொண்டுதான் இருக்கிறார். கிருஷ்ணாய நமக.